சிந்து பைரவி சீரியல்ல இப்ப நம்ம ஆறுமுகம் கோயில்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சம்பத்தும் மாறனும் ஆட்களோட சேர்ந்து காயத்ரிய தூக்கிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆனா நம்ம சிந்து கையில கடப்பாறையோட வந்து காரை வழிமறிக்கிறாங்க. என்னடி வழிமறிக்கிற, உன்னைய பாரு என்ன பண்ற அப்படின்னு இறங்கி வந்து சிந்துவை அடிக்கலாம்னு பார்த்தா எங்கேயோ மறைச்சு வச்சிருந்த மிளகு பொடியை எடுத்து அவங்க கண்ணுலலாம் சிந்து தூவி விட்டுட்டு ஒரு உருட்டு கட்டியை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியா வர்ற சில பெண்கள்லாம் இத பார்த்துட்டு, "என்ன இவங்க இவ்ளோ அட்டகாசம் பண்றாங்களே! வாடி நம்மளும் போய் சிந்துவுக்கு உதவலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உருட்டு கட்டைய எடுத்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "ஆள விட்டா போதும்டா சாமி" அப்படின்னு சொல்லி மாறனும், சம்பத்தும் அங்கருந்து தப்பிச்சு ஓடிர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் தன்னோட வேண்டுதல எப்படியோ வெற்றிகரமா முடிச்சர்றாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு பைரவியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப நம்ம ஆறுமுகமும் அன்னபூரணியும் வேண்டுதல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, இங்க நம்ம காயத்ரி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம காயத்ரி எல்லா உண்மையுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க. "சிந்து மட்டும் இல்லன்னா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி, "சிந்து தான் என்னைய காப்பாத்துனாங்க" அப்படின்னும் நம்ம காயத்ரி அன்னபூர்ணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோவம் வந்து, "அந்த மாறன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு கிளம்புறாப்புல. அங்க வர்ற சிவா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் ஆறுமுகம் சொல்ல, சிவாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆறுமுகத்தோட சேர்ந்து சம்பத்தியும் மாறனையும் தேடிக்கிட்டு கார்ல கிளம்பிடுறாங்க. உடனே பைரவி ஃபோன் பண்ணி சஞ்சய் கிட்ட விஷயத்த சொல்லிடுறாப்புல. இங்க சிவாவும் நம்ம ஆறுமுகமும் எப்படியோ தேடி மாறனையும் அவங்க ஆட்களையும் கண்டுபிடிச்சு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க சஞ்சய் வந்து மாறனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட, "நான் கேள்விப்பட்டேனே ஒரு சந்தோஷமான விஷயம், பைரவி உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டாலாமே, நீ போடலன்னா என்ன பைரவியால டைவர்ஸ் வாங்க முடியாதா?" அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.